வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 30 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உல்ஃபா என்ற அமைப்பு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் இருக்கிற ஒரு முக்கியமான அமைப்பு தான் உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பு. உல்ஃபாவுடைய விரிவாக்கம் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படிங்கிறது. இது அஸ்ஸாமில் தடை செய்யப்பட்ட அமைப்பு. அதாவது இவங்க நிறைய பேரை கொண்டிருக்காங்க, நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதனால அஸ்ஸாம் அரசு, அதுக்கப்புறம் மத்திய அரசு அந்த அமைப்பையே தடை பண்ணிட்டாங்க. இந்த அமைப்பை 1979 உருவாக்கியிருந்தாங்க. 1990 இதை தடை பண்ணிட்டாங்க. இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இறையாண்மை அஸ்ஸாம் அப்படிங்கிறது தான். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இப்போ இருக்கிற அஸ்ஸாம் பிடிக்கல, நாங்கள் அஸ்ஸாமில் இருந்து பிரித்து போடோலாந்து அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டாங்க. அதற்கு அங்கே இருக்கிற மாநில அரசுமே அதே மாதிரி மத்திய அரசுமே எதிர்த்தாங்க. அதற்காக இவங்க பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்திட்டுருக்காங்க, நிறைய வன்முறைகளில் ஈடுபட்டிருக்காங்க, நிறைய பேரை கொல்லவும் செஞ்சுருக்காங்க. இப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அரசு கூட அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இனிமேல் நாங்கள் போராட்டம் எல்லாம் பண்ணுறது கிடையாது, நாங்கள் அமைதியாகவே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஃபிடே வேர்ல்ட் ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் முதலிடம் பெற்றவர் மேக்னஸ் கால்சன். இவர் நார்வே நாட்டை சேர்ந்தவர். மகளிர் பிரிவில் முதலிடம் பெற்றவங்க அனஸ்தாசியா அப்படிங்கிறவங்க. இவங்க உக்ரைன் நாட்டை சேர்ந்த வீராங்கனை. இரண்டாம் இடம் பிடித்தவங்க யார் அப்படின்னா ஹொனேரு ஹம்பி. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இந்த பிக்சரில் தெரியுறவங்கள இது அவங்க தான். அப்போது வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சது யார் அப்படின்னு கேட்டாலுமே ஹொனேரு ஹம்பி தான். ஏன்னா தங்கப்பதக்கம் அப்படின்னா முதலிடம், வெள்ளிப்பதக்கம் அப்படின்னா இரண்டாம் இடம். ஓகே, இந்த போட்டி நடைபெற்ற இடம் உஸ்பெகிஸ்தான். அடுத்தது, இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். நம்ம குடியரசுத் தலைவருக்கு சிலரை நியமனம் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர். அவங்களையுமே நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக ஒரு மசோதாவை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, தலைமை மற்றும் இதர தேர்தல் ஆணையர்கள் நியமனம், பணி நிபந்தனை, பணிக்காலம் அப்படிங்கிற ஒரு மசோதா. இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட், கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பில் 2023 அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கப்புறம் மற்ற தேர்தல் ஆணையர்களை எல்லாம் நியமனம் பண்ணுறதுல சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மசோதா. இது முதல்ல மக்களவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் மாநிலங்களவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. இப்போ இதற்கு கடைசியாக குடியரசுத் தலைவருமே ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த மசோதாவின் படி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை, அதாவது ஒரு தேர்தல் ஆணையரை நம்ம மத்திய அரசு சார்பில், அதாவது நம்ம சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையரையோ அல்லது மற்ற தேர்தல் ஆணையரையோ நியமனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் குழு அமைப்பாங்க. அந்த தேர்தல் குழுவில் தலைமை வகிக்கிறது மத்திய சட்ட அமைச்சர். அதே மாதிரி உறுப்பினர்களாக செயலர் அந்தஸ்தில் இருப்பாங்கல்ல, செக்ரட்டரி அப்படிங்கிற கேட்டகரியில் இருப்பாங்கல்ல, அவங்கள சிலரை போடுவாங்க. அவங்க தான் நம்ம இந்தியாவுக்கான அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் யார், அடுத்த தேர்தல் ஆணையர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அவங்க தேடி எடுத்து நல்லவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நல்லவங்க அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக இருக்கிறவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்வு குழு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இவங்க தேடி அனுப்புவாங்கல்ல, அதை இந்த தேர்வு குழுக்கு அனுப்புவாங்க. அந்த தேர்வு குழுவில் தலைமை தாங்கிறது நம்முடைய பிரதமர். அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய கேபினெட் அமைச்சர் ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஓகே இவங்க நமக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு தேர்வு பண்ணுவாங்க. அப்படி தேர்வு பண்ணவங்க தான் இனிமேல் நம்முடைய குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்கள நியமனம் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான வீக்கெண்ட் பேட்சஸ் நடத்துகிறோம். இதற்கான கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 6 நடைபெறுது. இதற்கான கிளாஸ் மதியம் 2 மணிலேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் நடைபெறுது. ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸுமே இருக்குது. அதனால் ஒரு முறை நீங்கள் அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் பெற்றீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை முறை வேணாலும் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம்.
ஓகே, அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் ரொம்பவே தரமான புத்தகங்கள் இதற்காகவும் இருக்குது. ஓகேவா? இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் வைஸ் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அதுக்காக நடைபெறும். நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்தியாவில் அதிக பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை கொண்ட மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போது இந்தியாவில் அதிகமான ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது மகாராஷ்டிரா. 2ஆம் இடம் பிடித்தது உத்தரப்பிரதேசம். 3ஆம் இடம் பிடித்தது குஜராத். இதில் முதலிடம் மட்டும்தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட். 2, 3 எக்ஸாமில் பெருசாக கேட்கறது கிடையாது. இப்போது 2023ஆவது ஆண்டில் நம்ம இந்தியர்களுடைய பங்குச்சந்தை முதலீடு அது அதிகமாக இருக்குது. 22.4% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இப்போது நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இந்திய பங்குச்சந்தையில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல, இவ்வளோ ஷேர்ஸை வந்து நாங்கள் விற்க போகிறோம், இவ்வளோ ரூபாய் மதிப்பிலான ஷேர்ஸை விற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஷேர்ஸை விற்பாங்க. அப்படி பார்க்கும்போது 2023ஆவது ஆண்டு முதலாக அவங்க அந்த மாதிரி பட்டியலிட்டிருக்க மதிப்பு அப்படிங்கிறது 4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு. அடுத்தது, வேதியியலுக்கான நைக்ஹோம் பரிசு வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சவிதா லாடேஜ். இப்போது ப்ரொஃபஸர் சவிதா இவங்க பார்த்தீங்கன்னா நைக்ஹோம் பரிசு அப்படிங்கிற பரிசை வென்றிருக்காங்க. சவிதா லாடேஜ் இவங்க ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ப்ரொஃபஸராக பணிபுரிகிறாங்க. இது மும்பையை சார்ந்த ஒரு நிறுவனம். இவங்களுடைய வேதியியல் கல்வி பங்களிப்புக்காக தான் இந்த நைக்ஹோம் பரிசு அவங்களுக்காக வழங்கியிருக்காங்க. இதை வழங்கிய அமைப்பு இங்கிலாந்து சேர்ந்த ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு அடுத்த ஆண்டு நடைபெற டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமில் கூட இதை கேட்கலாம். அதனால் ரொம்ப முக்கியமாக இதை பார்த்து வச்சுக்கிங்க. ஜனவரி 1, 2024 இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்ப உள்ள ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் PSLV C58. நம்ம அடுத்த ஆண்டுடைய முதல் ராக்கெட் அப்படின்னாலுமே அது இதுதான். PSLV C58 அப்படிங்கிறது தான் 2024ஆவது ஆண்டிற்கான முதல் ராக்கெட். இதில் அவங்க எந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எக்ஸ்போசாட் மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இவங்க செயல்படுத்த போகிறாங்க. இது இஸ்ரோவுடைய 2024ஆவது ஆண்டிற்கான முதல் திட்டம். எக்ஸ்போசாட் அப்படின்னா எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது இது 2024ஆவது ஆண்டிற்கான முதல் திட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சம்பந்தமான இந்தியாவுடைய முதல் திட்டம் அப்படின்னா அதுவும் இதுதான். இதில் இந்த சேட்டலைட்டில் 2 கருவிகளை இவங்க அனுப்ப போகிறாங்க. இந்த ராக்கெட்டில் 2 கருவிகளை அனுப்ப போகிறாங்க. ஒன்று பாலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கருவி, அது என்னென்னா போலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரே அப்படிங்கிறது தான். இன்னொன்று எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது, இது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் டைமிங் அப்படிங்கிறது. பாருங்கள், இப்போ வந்து இதில் என்னென்ன ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல விண்வெளியில் ஊடுகதிர் அதாவது எக்ஸ்ரே இருக்குல்ல, அதோடைய போலாரைசேஷனை வந்து ஆய்வு பண்ணுவாங்க. அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஃபிசிக்ஸில் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க இந்த போலாரைசேஷனை பற்றி. இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலான ஒரு லைட்டு. போலரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குது, போலரைஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே நேராக போகுது இல்லை, இந்த மாதிரி விதவிதமான போலரைசேஷன் எல்லாமே இருக்குது. அப்போது பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ரே உடைய போலரைசேஷன் அது விண்வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஆய்வு பண்ண போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது எக்ஸ்ரே உடைய போலரைசேஷன் விண்வெளியில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணுற உலகத்துடைய 2வது நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. இதற்கு முன்னாடி நாசா மட்டும்தான் இந்த மாதிரி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய நாசா இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இது எக்ஸ்ரே உடைய துருவ அளவு மற்றும் கோணம் இது எல்லாத்தையுமே அளவிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்போசாட் மிஷன் இன்னுமே சில விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணுது. அது என்ன அப்படின்னா, நியூட்ரான் நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படுற கதிரியக்கம் அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுது. அதே மாதிரி கருந்துளை வாயுக்கள் திரள் இருக்குல்ல, அதாவது நெபுலா இருக்குல்ல, இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா நெபுலா, இதை பற்றியுமே இது வந்து ஆய்வு பண்ணுது. ஓகே, அடுத்தது ஒரு ஷார்ட்னஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு ISO தர சான்று வழங்கியிருக்காங்க. ISO 9001 இது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக வழங்கியிருக்காங்க, தர மேலாண்மைக்காக வழங்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் எல்லாம் பயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே நோட் பண்ணியிருப்பீங்க, ரொம்பவே தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ISO 14001 இதன் அப்படின்னா சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கான சான்றிதழ், ரொம்பவே நீட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணமாக அவங்க செயல்படுறாங்க. அதற்காக தான் இந்த சான்றிதழை வழங்கியிருக்காங்க. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே சேனலில் ஒவ்வொரு மாதத்திற்கும் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம்.
நீங்கள் பொதுவாக ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்கள். நம்ம அதற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பாருங்கள். சரிங்களா? இனி ரிவிஷன் பார்க்கலாம். உல்ஃபா என்ற அமைப்பு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது, உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். அடுத்தது, இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர். உங்களுக்கான கேள்வி, இப்போ நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, இந்தியாவில் அதிக பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை கொண்ட மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, வேதியியலுக்கான நைக்கோம் பரிசு வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சவிதா லாடேஜ். அடுத்தது, ஜனவரி 1, 2024 இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்ப உள்ள ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் PSLV C-58. உங்களுக்கான கேள்வி, இந்த ஆண்டு அதாவது 2023ஆவது ஆண்டு இருக்குல்ல, அதில் இஸ்ரோ முதலாக விண்ணுக்கு அனுப்பின சேட்டலைட் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2023ஆவது ஆண்டு இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்பின ராக்கெட்டுடைய பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி கேட்ட கொஸ்டின்ஸ்லேயுமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.